ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ், வெரி குட் மார்னிங். ஜியோஜிப்ரா மேக்ஸை விசுவலைஸ் பண்ணி டீச் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம நினைக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னா அது ஜியோஜிப்ரா தான். மோஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் நம்ம அந்த ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி மேக்ஸை நம்ம டீச் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேரில் ஒரு மாசான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜியோஜிப்ராவோட இன்டர்ஃபேஸில் இந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம தேடி போய் பார்த்து அதோடைய ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பட் இப்போது அதை ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜியோஜிப்ராவுடைய அஃபீஷியல் ஹோம் பேஜில் இருக்கேன். இதில் ஸ்டார்ட் கால்குலேட்டர் அப்புறம் வியூ டூல்ஸு அண்ட் டேபிள் ஸ்ப்ரெட்ஷீட் இதில் எதுவுமே அவங்க சேஞ்ச் பண்ணலை. பட் ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியர் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதுதான் செட்டிங்ஸ். அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கே வந்துடுச்சு. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன லாங்குவேஜுமோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரவுண்டிங் 13 டெசிமல் பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கோஆர்டினேட்ஸோட டைப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. அண்ட் ஆங்கிள் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய டிகிரி, ரேடியன்ஸ், டிகிரி, மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் இந்த மாதிரி வேணுமாங்கிறத சூஸ் பண்ண முடியுது. அண்ட் ஃபாண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டிஃபால்ட்டாக நம்ம சூஸ் பண்ணிக்க முடியுது. கொடுத்துட்டு இங்கே சேவ் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. கொடுத்துட்டோம்னா எப்போல்லாம் நம்ம ஜியோஜிப்ரா இந்த கால்குலேட்டர் ஷூட்டுக்குள்ளே வரமோ அப்போல்லாம் இந்த டிஃபால்ட்டாகவே இந்த 28 பாயிண்ட் சைஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரா. இந்த அல்ஜிப்ராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினேஷன் அண்ட் வேல்யூ டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ். இந்த கிரிட்டு கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கிரிண்டோட ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேஜர் அண்ட் மைனர் கிரிட்லைன்ஸ் இருக்கணுமா, அல்லது மேஜர் கிரிட்லைன்ஸ் மட்டும் இருக்கணுமா, அல்லது வேணுமா. அடுத்து பார்த்திங்கன்னா ஐசோமெட்ரிக் அண்ட் டாட்ஸ். ஸோ இந்த அப்டேட் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு உள்ள ப்ரிஃபரன்ஸ்குள்ளே இருந்துச்சு. இப்போ லைவாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட கலர் ஆப்ஷன்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். நம்ம மேக்ஸ் கண்டென்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் லைன் ஸ்டைல்ஸும் வந்து நமக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை போல்டு பண்ணிக்கவும் முடியும். ஓகே, அதே போல் ஃபிக்ஸ்டு லென்த் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா 0 to 1 இருக்குது. அதில் லென்த் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் பை அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். பைனா இங்கே 3.14ங்கிறனால இங்கே வந்துருச்சு. அல்லது நம்ம கீபோர்ட்லேயே மேனுவல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் ஒரு 2ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா இந்த 2ங்கிற இடத்துல அந்த லைன் வந்து வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா டிஃபால்ட்டாகவே நம்ம 1ன்னு வச்சுக்க முடியும். ஸோ இது நம்ம எங்கெல்லாம் மேக்ஸ் நீடு தேவைப்படுதோ அங்கே மாற்றிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸோட கலர்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நமக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இந்த கிரிடே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நம்ம டிஃபால்ட்டாக ஹைட் பண்ணிக்கலாம். கிரிட்டு வேணும் பட் நமக்கு கொஞ்சம் லைட்டான கலரில் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிராஃப் ஷீட் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு லைட் கலர் க்ரீனாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது கீழே வந்திங்க அப்படின்னா இந்த ஆக்சிஸில் கலர் சேஞ்ச் பண்ணோம். அண்ட் அதோடைய லைன் ஸ்டைலையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா இப்போ சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா நமக்கு தெரியுது. அடுத்தது நம்ம அதை போல்டு பண்ணிக்க முடியும். இது ஆக்சிஸை போல்டு பண்ணிக்க முடியும். இந்த லேபிள்ஸ் அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸு. ஸோ அதையும் போல்டு பண்ண முடியும், இத்தாலிக் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியும். செரிஃப் ஃபாண்ட்டு கொடுக்க முடியும். ஓகே, அண்ட் டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ வந்து எப்படி இருக்கணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸ் ஆக்சிஸோடைய டிஸ்டன்ஸ் நேம் என்ன கொடுக்கலாம். ஃபஸ்ட்லாம் வெறும் எக்ஸ்ன்னு தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் என்ன நொட்டேஷன் வேணுமோ அந்த நொட்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம மேத்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெஷல் சிம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம எக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஃபிக்ஸ்டு லென்த் வேணும் அப்படின்னாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் நம்பர்ஸ் வேணும் வச்சுக்கலாம், இல்லைனா ஹைட் பண்ணிக்கலாம். ஸ்டிக் டு எட்ஜ், ஸோ கீழே கொண்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் எடுத்துக்கலாம். அதே போல் ஒய் ஆக்சிஸ்க்கு நமக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த யூனிட் வந்து நம்ம இதில் முக்கியமானது என்னென்னா யூனிட் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து டிகிரியில் கொடுக்கலாம். பாருங்கள் டிகிரியில் இருக்குது. அல்லது நம்ம வந்து ஒரு பை கொடுத்தோம்னா பையில் வந்துடும். அடுத்தது எம்எம்மில் கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சென்டிமீட்டரில் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர். நம்ம கிளாஸ் ரூமில் மேக்ஸ் இன்டெகிரேட் பண்ணி டீச் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. அடுத்து வந்து என்ன, எந்த இடத்துல வந்து இந்த ஒய் ஆக்சிஸ் அல்லது எக்ஸ் ஆக்சிஸ் கட் பண்ணோம் அப்படின்னா 0ல் இருக்குது. சப்போஸ் நம்ம அதை ஹைட் பண்ணிட்டு நம்ம ஒரு 2ல் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2ன்னு கொடுத்தோம்னா இந்த 2ல் கட் ஆகிற மாதிரி இருக்கும். எது ஒய் ஆக்சிஸ். அதே போல் எக்ஸ் ஆக்சிஸ் போயிட்டாலும் எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேரபுலா கான்செப்ட்லாம் நடத்தும் போது
கிராஸ் அட் எங்கேனுங்கிறத நம்ம மாற்றிக்கலாம். சப்போஸ் இப்போ 2ன்னு கொடுத்துருக்கோமா, இப்போ 1ன்னு கொடுக்கலாம். கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா 1 மாதிரி செலெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும். அண்ட் அட்வான்ஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இது ஃபஸ்ட்லாம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் இப்போ கொஞ்சம் நமக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆங்கிள் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்ஜெக்ட் டைல்ஸில் வந்து எல்லாமே ஆல் நியூ ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிற மாதிரி தான் நமக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஜீப்ராவில் நம்ம பார்த்த அதோடைய இன்டர்ஃபேஸில் கொண்டு வரக்கூடிய ஒரு மாசான ஒரு அப்டேட். இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேக்ஸ் கண்டென்ட்டை இன்னும் நம்ம எஃபெக்டிவாக கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் அடுத்தடுத்த வீடியோவில் ஜெஜ்ப்ராவோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.